நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளக்குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நாம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, தேசம் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கட்டளையிட்டிருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்திலும் கூட எங்களுக்கு ஒரு விதவை வீட்டை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் பிட்டு எங்களுக்கு கொடுக்குற இந்த மன்னாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே புதிதான மன்னாவை நீர் எங்களுக்கு தருகிறபடினாலும் உமக்கு நன்றி. காலை தோறும் உம்முடைய கிருபையும் உம்முடைய மன்னாவும் எங்களுக்கு புதிதாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இந்த 2 நாளும் நீர் பேசும், நீர் இடைபடும், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் புஸ்தகங்களில் முத்திரைகளை உடைக்கிறார். அப்பொழுது அந்த முத்திரைகளை உடைக்கும் போது ஒரு முத்திரை, 1வது முத்திரைக்கு ஒரு காரியம் காண்பிக்கப்படுகிறது யோவானுக்கு. அதில் ஒரு வெள்ளக்குதிரையை காண்கிறார். வெள்ளக்குதிரையை காண்கிறது மாத்திரமல்ல, அந்த வெள்ளக்குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் இருக்கு. இதற்கான விளக்கத்தையும், இது எந்த காலகட்டத்துக்குரியது, இது எப்படி நடந்தது என்பது எல்லாவற்றையும் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசனம் எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உலகளாவிய ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணப்படுவது தான் இந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த குதிரைகளை குறித்து நாம் பார்க்கும்போது சகரியாவின் புஸ்தகத்தில் இதை குறித்து நமக்கு தெளிவாய் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே குதிரைகளை பற்றினான ஒரு தரிசனத்தை சகரியா பார்க்கிறார். அவைகளை என்னவென்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்த்து இதோ 2 பர்வதங்களுக்கு நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாக இருந்தது. 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டி இருந்தன. இங்கேயும் 4 குதிரை இருக்கு. இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் 4 குதிரை இருக்கு. இங்கே குதிரை என்று சொல்லப்படுகிறது 4 கலரில் இருக்குது. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, பழுப்பு நிறம், மங்கிர நிறம் உள்ள குதிரை. இங்கிலீஷில் பார்த்தா பேல் கிரீன் இருக்கும். அதே சகரியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெள்ளை, கருப்பு, சிவப்பு, புள்ளி புள்ளியானது. அப்போது இதுக்கும் சில ஒத்துமைகள் இருக்குது, சில காரியங்கள் இருக்குது. இது எதை குறிக்கிறது, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு வேத ஆராய்ச்சியாளர் அல்லது வேத ஆசிரியர் இந்த குதிரைகளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அந்த குதிரை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வெள்ளைக்கலர் குதிரை என்பது துபாயை குறிக்கிறது. ஏனென்று சொன்னால் துபாய் தேசத்தில் தான் வெள்ளைக்கலர் குதிரைகள் ஜாஸ்தியாக இருக்கும். துபாய் தேச ஏர்போர்ட்டில் வெள்ளைக்கலர் குதிரை ஒன்று இருந்ததாக சொன்னார். இந்த வெள்ளைக்கலர் குதிரை இருக்கிற இடமெல்லாம் அப்படி அல்ல. இதற்கு வசனத்தின் ஆதாரம் இருக்க வேண்டும். நான் தான் எப்பவும் சொல்லுவேன், நம்முடைய ஆவியின் ஏவுதல் எப்பவுமே தப்பு, பரிசுத்த ஆவியின் ஏவுதல் தான் கரெக்ட். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் ஆவியின் ஏவுதலால் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோன்னு சொல்லுவார் எசேக்கியேல் 13. அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம ஆவி ஏவி விடும், நம்ம மாம்சம் சொல்லும், அதெல்லாம் கரெக்டாக மாறிடாது. அப்போ இந்த குதிரைகள் என்பது எதை குறிக்கிறது? அதே சகரியாவின் புஸ்தகத்தில் 5வது வசனத்தில், அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகளாம். அப்போ குதிரைகள் என்பது எதை குறிக்கிறது? ஆவிகளை குறிக்கிறது. சரி, இந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்கணும். இப்போ நிறைய பேர் இந்த வெள்ளைக்கலர் குதிரை மேல் ஏறி இருக்கிறவன் யாரு அப்படின்னா அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்தி கிறிஸ்து என்கிற மனுஷனை குறிக்கவில்லை. ஏன் அப்படின்னா, அது அந்தி கிறிஸ்துங்கிற மனுஷனை குறிச்சா கருப்பு கலர் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் யார், சிவப்பு கலர் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் யார், அப்போ அந்த மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் யார்? அப்போ இது அந்தி கிறிஸ்து, இந்த 3 பேர் யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ நமக்கு நல்லா தெரியணும், கீழே இருக்கிறது ஆவி, மேலே இருக்கிறது மனிதன் அல்ல, சம்பவம். என்ன சம்பவம்? அந்த 4வது குதிரையில் அவர் சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்தில், இதோ மங்கிர நிறமுள்ள குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அதாவது மரணம் என்பது அதன் மேலே இருக்கிறதுக்கான பெயர். அவன் யாரு? மரணத்தை கொண்டு வருகிறவன். கீழே இருக்கிற ஆவி என்ன ஆவி? அந்த மரணத்தை நடப்பிக்கிற ஆவி. மேலே இருக்கிறது சம்பவம். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த 4 காரியங்களை சொல்லும்.
மேலே இருக்கிற வெள்ளை கலர் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்தி கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை, அந்தி கிறிஸ்துடைய ராஜ்யத்தை பூமியிலே செய்யக்கூடியதான ஆவி தான் அந்த குதிரை. மேலே இருக்கிறது அந்தி கிறிஸ்துவினுடைய அரசாட்சி, அந்த கவர்மெண்ட் வர்றது. ரெண்டாவது, கருப்பு கலர் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பஞ்சம், அந்த பஞ்சத்தை நடத்துகிற ஆவி தான் அந்த குதிரை. மூணாவது, சிவப்பு கலர். சிவப்பு என்பது எதை குறிக்கிறது? அது ஒரு ரத்தம் சிந்தலை குறிக்கிறது, அதை பூமியில் நடப்பிக்கிற ஆவி. அப்போ மேலே இருக்கிறது என்பது ஒரு சம்பவம், கீழே இருக்கிறது என்பது ஆவி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெள்ளை கலர் அந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, அதை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த காலகட்டத்துக்கும் நடக்கிற சம்பவங்களுக்கும் இதுக்கும் நிறையா ஒத்துமை இருக்குது. இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது 7ஆம் அதிகாரத்திற்கு முன்பதாக நடைபெற வேண்டியது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைகளிலிருந்தும் மீட்கப்பட்டதும் 7:9 இருக்கு. சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்னு இருக்கு. ஸோ சபை அங்கே தான் இருக்குது. அப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக தான் இந்த 6ஆம் அதிகாரத்தின் சம்பவங்கள் எல்லாம் நடக்கணும். அப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தின் சம்பவங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த ஆவி பூமியில் கிரியை செய்யும். அதான் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ சபை போன பிறகு தானே அந்தி கிறிஸ்துவின் ஆவி வரும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, ஆவி இப்போவே கிரியை செய்யும். அந்த ஆவியை உடைய மனுஷன் அப்போ தான் வருவான், சபை போன பிறகு, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. எப்படி சொல்கிறீங்க? இப்போ பவுல் சொல்கிறாரு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது. 1 யோவான் 2:18 யோவான் சொல்கிறாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது, நீங்கள் வருகிறான் என்று கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்பிரிட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்பிரிட் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து அந்த ஸ்பிரிட்டுக்குரியவன் வெளிப்படும் போது அவன் மேலே அது இறங்கும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவராக இருந்தார். ஆனால் அவர் அந்த தன்னை வெளிப்படுத்தி ஊழியத்துக்கு புறப்படும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் அவர் மேலே இறங்கினார். அதே தான். அப்போ அந்த ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட் இப்போ கிரியை செய்யும். இப்பொழுதே அது கிரியை செய்கிறது. அது எதற்கு கிரியை செய்கிறது? அது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு. இந்த ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டானுங்கிறதுக்கு அவன் புறப்படுற நோக்கம் ஒன்று இருக்குது பாருங்க. வெள்ளை கலர் குதிரையில் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த வெள்ளை கலர் என்பது எதை குறிக்கிறது? மேலே இருக்கிறது ஸ்பிரிட் அந்தி கிறிஸ்து, அந்த அரசாட்சி. கீழே இருக்கிறது அதோடைய ஸ்பிரிட் குதிரை. கலர் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வெள்ளை கலர் என்பது உலக பிரகாரமாய் பார்க்கும்பொழுது அது சமாதானத்தை குறிக்கிறது. அதே நேரத்தில் ஆவிக்குரியத்தில் பார்க்கும்போது பரிசுத்தத்தை குறிக்கிறது. இது பூமியில் கொடுக்கக்கூடியது. அப்போ இது ஒரு சமாதானத்தை பூமியில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. என்ன சமாதானம்? போலியான சமாதானம். ஏன் போலியான சமாதானம் நான் சொல்கிறேன்னா, அடுத்த குதிரை வரும்போது, அடுத்த கவர்மெண்ட் வரும்போது, அல்லது அடுத்த அரசாட்சி தொடங்கும் போது அந்த சமாதானம் போய்விடுகிறது. பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கு. அப்படின்னா இது ஒரு டெம்பரவரி சமாதானம். அடுத்து வரும்போது இந்த சமாதானம் போயிடும். இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் எப்படி இருக்கும்? ஒருவரும் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாதமான சமாதானம். இப்போ ஆன்டி கிரைஸ்ட் கொடுக்குற சமாதானம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது போலியானது, ஒரு டெம்பரவரி. இதுக்கு ஒத்த வசனம் தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுது, அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் இருக்கு. சமாதானமாய் நுழைந்து. அப்போ நம்முடைய காலத்தில் சமாதானமாக நுழையிறதுனா என்ன? இப்போ ஒரு கவர்மெண்ட் இந்த பூமியில் உலகத்துக்குள்ளே சமாதானமாக நுழைஞ்சிச்சு. எந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2012 யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு. இந்த சமாதானத்துக்கான 2012க்கான நோபல் பரிசு யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் சொல்கிறேன்? இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு எப்பவுமே மனுஷனுக்கு தான் கொடுக்கப்படும். ஏதாவது ஒரு மனுஷனுக்கு கொடுப்பாங்க. அதோட அந்த சமாதானத்துக்கு காரணமாக இருந்தால் 2 பேருக்கு கொடுப்பாங்க, 3 பேருக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. ஏதாவது தலைவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சமூக சேவை, ஐநாவுடைய சார்ந்த சமூக சேவை நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம்
ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது இந்த கவர்மெண்ட் பூமியில் நுழையும் போதே 2012 சமாதானத்துக்கான, அதான் நான் சொல்லுவேன், இந்த வெள்ளைக்கலர் குதிரை தன்னுடைய ராஜ்யத்தை அல்லது தன்னுடைய ஆளுகையை இந்த பூமியிலே தொடங்குவதற்கு அது எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கி விட்டதுன்னு சொல்லுவேன். 2012 யூரோப்பியன் யூனியன் பூமிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோல் பண்ணும் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் 2012 அதுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தார்கள். அதாவது பூமியில் யுத்தம் வராதபடிக்கு ஐரோப்பாக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை உண்டாக்கி இப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. இப்போ ஏன்னா முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் ரெண்டுமே ஐரோப்பாவில் தான் நடந்துச்சு. இனி அந்த யுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் ஐரோப்பியன் யூனியனை உண்டாக்குனாங்க. ஐரோப்பிய யூனியன் அந்த வேலையை தொடர்ந்து ஒரு 50 வருஷமாக கரெக்டாக செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இப்போ அந்த வெள்ளைக்கலர் குதிரை அதுதான் பின்னாட்களில் உலகத்தை பிடிக்க போது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த உலகத்தை அவன் பிடிக்கிறதுக்கு இந்த ஐரோப்பியன் யூனியனோ அல்லது அந்த யூரோப்பியன் யூனியனில் வரக்கூடிய ஒரு தலைவரோ உலகத்தை பிடிப்பதற்கு என்னென்னலாம் செய்வார்கள், எப்படி பிடிப்பார்கள் என்று சொல்லி இந்த வரப்போகிற கவர்மெண்ட்டை பற்றி, ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட்டை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான மிக முக்கியமான 3 வசனங்களில் அவங்க எப்படி பிடிப்பாங்கன்னு இருக்குது. முதலாவது 5வது வசனமும் 7வது வசனமும் 42 மாதம் யுத்தம் பண்ணும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அது எப்படி 42 மாதம்னா 3.5 வருஷம் யுத்தம் பண்ண போகுது. அடுத்து அது யாரை ஜெயிக்க போகுது, 7வது வசனம், மேலும் பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எல்லாரையும் உள்ள கொண்டாந்துடும், எல்லார் மேலேயும் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ டோட்டல் வேர்ல்டும் யுத்தத்தின் மூலமாக, சண்டையின் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும். இது ஃபர்ஸ்ட். 2வது 15வது வசனத்தில் வேதம் சொல்லுது, மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பை ரிலீஜியன், எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று. 3வது 16-17 வசனம், இதை பற்றி நிறைய பார்த்துருக்குறோம். வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இது த்ரூ எக்கானமி, ட்ரேட். முதலாவதாக அது யுத்தத்தின் மூலமாக, அரசியல் ரீதியாக யுத்தம் மூலமாக உலகத்தை பிடிக்க போகிறது. 2வது மத ரீதியாக. 3வது வணிக ரீதியாக. இன்னைக்கு உலகத்தை பிடிச்ச வல்லரசுகளுடைய எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் தான் அவங்க பிடிச்சிருப்பாங்க. இப்போது ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தை எப்படி பிடிச்சாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவர்கள் முதலாவது வியாபார ரீதியாக உள்ளே நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யுத்தம் பண்ணி உலகத்தை பிடிச்சவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அலெக்சாண்டர், அப்புறம் நேபுகாத் நேச்சார், கோரஸ், இவங்க எல்லாருமே யுத்தம் பண்ணி உலகத்தை பிடிச்சாங்க. அதே மாதிரி மத ரீதியாக மதத்தை பரப்பி அந்த மத கோட்பாடுகளுக்குள்ள ஜனங்களை கொண்டு வந்து கீழ்ப்படியாதவர்களை கொலை செய்து அந்த மதத்தை பட்டயத்தின் மூலமாய் ஸ்தாபித்து அந்த மதத்துக்கு ஜனங்களை அடிமையாக்கினவர்கள். இப்படி ஒரு குரூப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 வகையில் உலகத்தை பிடித்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, கடைசியாக வரப்போகிற ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் இந்த 3ஐயும் யூஸ் பண்ண போகுது. யூஸ் பண்ணி எல்லாரையுமே இந்த 3 நிலைகளுக்குள்ளே அதை கட்டுப்படுத்த போகுது அப்படின்னு பார்க்குது. இதுக்கு தான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உலகம் அப்படின்னு அர்த்தம். இதை பிடிக்கிறோம் பாருங்களேன், அந்த புதுசாக ஒரு கவர்மெண்ட் வருது இல்லை, அந்த கவர்மெண்ட்டுக்கு பேர் நியூ வேர்ல்டு ஆர்டர்னு பேர். அதாவது புதிய ஒழுங்கு பின்னணி. நான் கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கவர்மெண்ட், ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இந்த கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள் படி 7, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும் இது 7 கவர்மெண்ட். அதில் நீங்கள் 10-11 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வர வேண்டும், வரும்போது கொஞ்ச காலம் தவிர்த்திருக்க வேண்டும், இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 7ஆவதானும் 7லிருந்து தோன்றுகிறவனும் 8ஆவதானுமாக இருப்பான்னு இருக்கு. அப்போ இது வரைக்கும் உலகத்தின் கவர்மெண்ட், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், இது வரைக்கும் வல்லரசாக இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7 பேர். இந்த 8ஆவதாக வரப்போகிறதா ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஒன்று போய் இன்னொன்று வருது பாருங்கள், அதுக்கு பேர் நியூ வேர்ல்டு, புதிய ஒழுங்கு. இப்போது எகிப்து போய் அசிரியா வந்தது. அதுக்கு பிறகு எகிப்திய சாம்ராஜ்யம் ஒழிஞ்சிருச்சு, எகிப்திய கலாச்சாரம் முடிவுக்கு வந்துருச்சு.
எகிப்திய மொழி முடிவுக்கு வந்துருச்சு. எகிப்தினுடைய ஆதிக்க முடிவுக்கு வந்து இப்போ அந்த இடத்துல அசிரிய சாம்ராஜ்யமும் அசிரிய மொழியும் அசிரிய ராஜாவும் அசிரிய கலாச்சாரமும் வந்துருச்சு. இப்போ அசிரியா போய் அடுத்து பாபிலோன். பாபிலோன் வரும்போது அசிரியாவினுடைய எல்லாம் ஒழிக்கப்பட்டு அடுத்து பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கடவுள்கள், அவங்களுடைய ராஜா, இப்படி முழுக்க முழுக்க அவங்க இருப்பாங்க. இதற்கு பேர் தான் நியூ வேர்ல்ட் ஆர்டர். ஒன்று போய் இன்னொன்று வர்றது. இப்போ நம்ம காலத்தில் வரக்கூடிய இந்த கவர்மெண்ட் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கவர்மெண்ட் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் புறப்பட்டான் அப்படின்னு சொன்ன கவர்மெண்ட். இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய ஒழுங்கு பின்னணி ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னா உலகம் முழுக்க ஒரே கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா ஆகும். அலெக்சாண்டர் காலத்தில் இருந்துச்சு, ரோமர்கள் காலத்தில் இருந்துச்சு, நேபுகாத் நேச்சார் காலத்தில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இதில் கூட பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பாருங்களேன். அங்கே வசனம் என்ன சொல்லுது? பூமி எங்கும் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை பிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஒரு 3 கண்டம் தான் இருந்துச்சு, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. இந்த 3 கண்டத்துக்கும் கட்டளை போட்டானா. ஸோ டோட்டல் வேர்ல்டும் அவன் கண்ட்ரோல் அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது, நியூ வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. இந்த நியூ வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது மிக முக்கியமாக 4 விஷயங்கள் உலகம் முழுக்க இருக்கும். முதலாவது, உலகம் அனைத்துக்கும் ஒரு லீடர் இருப்பார், ஒன் லீடர். ரெண்டாவது, உலகம் அனைத்துக்கும் ஒரு மொழி இருக்கும். மூன்றாவது, உலகம் அனைத்துக்கும் ஒரு வணிகம், ஒன் கரன்சி, எல்லாம் அப்படி இருக்கும். வணிகம்னா அது சம்மந்தப்பட்டது. நாலாவது, உலகம் முழுவதும் ஒன் ரிலீஜியன் இருக்கும். இது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு சாத்தியம், இப்போ எந்த அளவுக்கு இது முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் நம்ம சொல்கிறோம். இப்போ இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா வல்லரசாக இருக்குது. அமெரிக்கா வல்லரசாக இருக்கும்போது முழு உலகத்துக்கும் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுது. அமெரிக்கன் டாலர் தான் நமக்கு பண பரிமாற்றத்துக்கெல்லாம் இருக்குது. அமெரிக்காவை கண்டா 2001 வரைக்கும் முழு உலகமும் பயந்து கொண்டிருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அமெரிக்காவுடைய சூப்பர் பவர். 1980s வரைக்கும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பனிப்போர் நடத்துச்சு. 1980s 90ஸ்க்கு பிறகு அமெரிக்கா முழு கண்ட்ரோலை கையில் எடுத்துருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடுகள், அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள், ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. இவைகள்லாம் அவங்க அகைன்ஸ்ட். ஒரு காலகட்டம் வரைக்கும் அமெரிக்கா அவங்கள தன் கண்ட்ரோல் கொண்டு வர பார்த்துச்சு. அதுக்கு பிறகு அந்த நாடுகள் கொஞ்சம் அமைதியாக போச்சு. இப்போ அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ அமெரிக்கா ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாலும் அதால் முடியாமல் போயிடுச்சு. சீனியர் புஷ்ன்னு ஒருத்தர் இருந்தார். 1991களில் இந்த முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு அவருக்கு ஒரு தீராத ஆசை. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்தார். எப்படி பிடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஈராக்கில் போயிட்டு அவங்க படையை இறக்கி அங்கே அந்த ஆயுதம் இருக்குது, இந்த ஆயுதம் இருக்குன்னு சொல்லி அதை தன் கண்ட்ரோல் கொண்டு வந்தார். அடுத்து ஆப்கானிஸ்தான் தன் கண்ட்ரோல் கொண்டு வந்தார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்துக்கிட்டே இருந்தார். ஒரு இடத்துல அவரால் மூவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது 1991 பேப்பரில் வந்த செய்தி, வெளிநாட்டில் வந்த செய்தி. ஜார்ஜியாங்கிற நாடை அவங்க பிடிக்க போனாங்க. ஏன்னா ஜார்ஜியாங்கிறது அடுத்து போனால் ரஷ்யா உள்ள கிரிமியா, அடுத்து ரஷ்யா, உக்ரைன், ரஷ்யாக்குள்ளே போகணும். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஜார்ஜியா த கிரேவ்யார்ட் ஃபார் யூனிபோலார் வேர்ல்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியர் புஷ் காலத்தில் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்போ அவங்க அரசியல் ரீதியாக தலைமையில் இருக்கணும், மத ரீதியாக ரோம் இருக்கணும், இப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் ஜார்ஜியாவில் அவங்களுடைய கல்லறை வந்துருச்சா. அதை என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேலே அவங்க முன்னேற முடியாதபடிக்கு ரஷ்யா தடுத்துருச்சு. ஸோ அந்த காலத்துலேருந்தே இந்த ரஷ்யா இவங்கெல்லாம் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையாக இருந்தாங்க. இப்படி தடையாக இருக்கிற ரஷ்யாவை நம்ம எதிரி நாடாக பார்ப்போம். எதிரி நாடாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்க ஒரு வகையில் தேவசித்தம் செய்வாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் வேர்ல்டுங்கிறது இயேசு கிறிஸ்துவோடைய ஆயிடவர் சாட்சியில் தான் வரணும். மில்லியனியமில் தான் ஒன் வேர்ல்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒன் வேர்ல்டு வரக்கூடாது. ஆண்டவர் வர விடமாட்டார். அப்படி வர விடாமல் இருக்கிறதுக்கு சிலரை எழுப்பி விடுவார். அப்படி எழுப்பி விட்ட ஆள் தான் இந்த ரஷ்யா. அமெரிக்கா எப்படியாவது யூனிபோலார் வேர்ல்டு முழுக்க முழுக்க ஒரே உலகத்தை உண்டாக்கணும்னு அது ஆசைப்பட்டாலும் கூட அதற்கு தடையாய் கர்த்தர் எழுப்பினது யாரை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ரஷ்யாவை, சைனாவை எழுப்பி வச்சிருக்கிறார்.
ஸோ இப்போது இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடாமல் தடையாக இருந்து போச்சு அமெரிக்காவுக்கு. அதற்கு பிறகு இப்போது யூரோப்பியன் யூனியன் காலத்தில் இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யப்படுது. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே செஞ்சுக்கிட்டே வராங்க. இப்போ முதலாவது ஒன் கிங் அவங்க உருவாக்கணும். இந்த ஒன் கிங் உருவாக்குறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உலகத்திலேயே இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா த மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி போஸ்ட்டை நம்ம சொல்லுவோம். உண்மையிலே அது ஒரு வகையில் உண்மைதான், வல்லரசு அது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியை விட ஒரு சூப்பர் பவர் போஸ்ட் ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஐரோப்பியன் யூனியனில் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில்னு பேர். அந்த போஸ்ட் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட். இப்போ அதோடைய வேல்யூ யாருக்குமே தெரியாது, ஆனால் அந்த வேல்யூ அதுக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் இன்றைக்கி அது வெளிக்காட்டாமல் இருக்குது. என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு 15-16 வருஷங்களுக்கு முன்பாக நம்ம இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படி நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா தலையிட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்தது. அப்போ ஜனாதிபதி கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் பேசினார். முடிவுக்கு வரவில்லை. 2 பேருமே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அமெரிக்க ஜனாதிபதி இறுகிய முகத்தோடு வெளியே வந்து செய்தியாளர்கிட்ட சொன்னார், எங்களாலான முயற்சிகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய ஜனாதிபதி அவர் வந்து ஒரு பேட்டி சொன்னார், நான் 2 நாட்டு தலைவர்களோடு கூட ஃபோனில் பேச போகிறேன், ஃபோனில் பேசி அதை நான் சால்வ் பண்ண போகிறேன்னு சொன்னார். அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அமெரிக்க ஜனாதிபதி நேராக கூப்பிட்டு பேசியே சால்வ் ஆகாத இஸ்ரவேல் நீங்கள் ஃபோனில் பேசினா சால்வ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சிரிச்சிட்டே போயிட்டார். ஒரு மணி நேரத்தில் ஹமாஸுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருந்த சண்டை நிறுத்தப்பட்டது. ஏன்? இவர் ஃபோனில் பேசினார். அமெரிக்க ஜனாதிபதி நேரில் பேசி சரியாகாத ஒரு விஷயத்தை ஃபோனில் பேசி ஒரு ஜனாதிபதி சரி பண்ணுறாருனா அப்போ அந்த போஸ்டிங் எப்படிப்பட்ட போஸ்டிங்காக இருக்கும்? நல்லா கவனிங்க. அந்த போஸ்டிங் தான் இருக்கிறதுலையே, அந்த போஸ்டிங்க்கு ஒரு அதிகாரத்தை கூட அவங்க கொடுத்து வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் சுயமாய் முடிவெடுத்து ஐரோப்பியன் யூனியனை நடத்தக்கூடிய ஒரு தகுதி அந்த போஸ்டிங்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு சர்வாதிகாரிக்கு கொடுக்கப்பட வேண்டியதான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் இப்போவே அந்த போஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட்டாக்கி விட்டது. இப்போது அந்த ஒன் கிங் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு உலக அரசாங்கம் ஃபார்ம் பண்ணும்போது அதில் வந்து உட்கார்ற ஆள் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்போம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ அதில் ஆள் இருக்கிறாங்க, அவங்க கிடையாது. வருகைக்கு பின்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசு வரும்போது யார் அந்த போஸ்டிங்கில் இருக்கிறானோ, பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பார்கள். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பிரிட் அவங்க மேலே வந்து உட்காரும். முதலாவது ஒன் கிங் ரெடியாக இருக்குது. 2வது ஒன் லாங்குவேஜ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன் லாங்குவேஜ் என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சர்வாதிகாரியின் ஆட்சி பூமிக்கு வரும்போதும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்களுடைய மொழியை அவர்கள் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தான் மொழி தான் எல்லாரும் பேசணும், தான் மொழி தான் எல்லாரும் அந்த நாட்டு முழுக்க இருக்கணுங்கிறது அந்த சர்வாதிகாரியினுடைய தன்மையாக இருக்கும். இது வந்து அந்த ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட்டு, அந்த ஆன்டி கிரைஸ்டோடைய சுபாவங்களில் ஒன்று. ஏன் அவங்களுக்கு அப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பூர்வீகமாக போனோம்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டால், கர்த்தர் ஒன்றை செய்ய சொல்லி மனுஷன் அதை செய்யும் போது அதை ஆப்போசிட்டாக செய்ய வைக்கிறது தான் பிசாசுடைய வேலை. உதாரணமாக ஏதேனில் ட்ரெஸ் இல்லாமல் ஆண்டவர் படைச்சார். இப்போது பழத்தை சாப்பிட்ட போது ட்ரெஸ்ஸை போடணுங்கிற எண்ணத்தை கொடுத்தது பிசாஸ். உடனே அவன் ட்ரெஸ் போட ஆரம்பித்த உடனே கர்த்தர் பார்க்குறாரு, சரி இவன் ட்ரெஸ் போடுற ஆசை வந்துருச்சுன்ட்டு அவனுக்கு தோல் உடைகளை செஞ்சு நல்ல ஆடையை கொடுத்து அவன் நிர்வாணத்தை மறைப்பதற்கான வேலையை பார்த்தார். இப்போது பிசாசுடைய வேலை என்னென்னா, ட்ரெஸ்ஸை கழட்ட வைக்கிறது. கர்த்தர் போட சொன்ன போது கழட்ட வைப்பான், கர்த்தர் வேணான்னு சொல்லும் போது போட வைப்பான். இதுதான் பிசாசு. ஆண்டவர் என்ன சொல்கிறோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செய்வான். சரி, இப்போ நம்ம மொழிக்கு வருவோம். ஆண்டவர் பூமி அனைத்தும் ஒரே மொழியாக இருக்கும்போது அந்த மொழியை வச்சுக்கிட்டு தேவனுக்கு விரோதமாக ஜனங்களை எழுப்பி விட்டான் பிசாசு. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, பாஷையை தாறுமாறாக்கி விட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள். இப்போ பிசாசுக்கு என்ன வேணும்? இந்த பூமியை இணைக்கணும், குறிப்பாக மொழியை இணைக்கணும், ஒன் லாங்குவேஜ் வரணும். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு ஆலையாக ட்ரை பண்ணுறான். ஆதியில் பார்த்தீங்கன்னா பார்வோன்,
பார்வோனுடைய காலத்தில் எகிப்து சாம்ராஜ்யம், பார்வோன் காலத்தில் நீங்கள் பாருங்கள், யோசேப்பை தனக்கு கீழே அவர் கொண்டாந்துட்டார் பார்வோன். அவருக்கு மோதிரத்தை போட்டார், என்னை தவிர அத்தனை பேரும் உனக்கு கீழ்பட்டிருப்பான்னு சொல்லிட்டார், எல்லாம் ஓகே. ஆனால் யோசேப்புக்கு எகிப்திய பேரை வைக்கிறார், சாப்நாத் பெனையான்னு சொல்லி எகிப்து பேர். அடுத்து பாபிலோனிய சாம்ராஜ்யம். பாபிலோனிய சாம்ராஜ்யம் வரும்போது பாருங்க, தானியேல் அவரை கூட்டு போய் பெல்ஷார் ஷார்னு ஒரு பேர் வைக்கிறாரு. யாரு? நேபுகாத் நேச்சார். ஃபர்ஸ்ட் வைக்கல, தானியேல் ஒரு வேலை செஞ்சு ராஜாவுக்கு கிட்ட போன உடனே பெல்ஷார் ஷார்னு பேர் மாற்றியாச்சு. அடுத்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு, இது அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர். அவங்க பேர் அனனியா மிஷாவேல், ஆனால் வைக்கப்பட்ட பேர் தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு. ஸோ தன் மொழியை, அதுவும் நீங்கள் 1ஆம் அதிகாரம் தானியேலில் படிச்சீங்கன்னா, கொண்டு வரப்பட்டவர்களுக்கு கல்தேயர் பாஷையை கற்றுக் கொடுக்க சொன்னானோ. ஸோ ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் உடைய மிக முக்கியமான 2வது விஷயம் ஒன் லாங்குவேஜ். அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மொழியை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும்னு விரும்புவாங்க, அந்த ஆன்டி கிரைஸ்ட் சுபாவம் உள்ளவங்க. அதற்கு பிறகு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் கடைசியாக நம்ம காலத்தில் ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கிலாந்து தன்னுடைய பாஷையை உலகம் முழுக்க கொண்டு போச்சு, இங்கிலீஷ் எல்லா நாட்டுக்கும் கொண்டு போச்சு. இப்போ நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், புதிய ஒழுங்கு பின்னணி, ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நியூ லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணணும். நியூ லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணாதான் அவங்களுடைய லாங்குவேஜை உலகம் ஃபுல்லாக கொண்டு வரணும். இப்போது எது உலகம் ஃபுல்லாக இருக்கிற லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பேசப்படுவது எதுன்னு கேட்டால் நீங்கள்லாம் இங்கிலீஷும்பிங்க. இங்கிலீஷ் கிடையாது, இங்கிலீஷ் அதிகமாக பேசப்படுவதில்லை. மாண்ட்ரியன், சைனீஸ் தான் அதிகமாக பேசப்படுகிறது. இங்கிலீஷ் என்பது ஒரு 35% மக்களால் மட்டுமே பேசப்படுகிறது. ஸோ இப்போ இங்கிலீஷை உலகம் முழுக்க கொண்டு வரணுமா? ஆனால் இல்லை. ஆன்டி கிரைஸ்டோடைய மொழி வேறு. அந்த மொழியில் இப்போது உலகமே கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அந்த மொழியோடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் நீங்களும் நானுமே இருக்கிறோம். என்ன மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல். அதாவது நாம் சொல்லக்கூடிய நம்பர்ஸ். இந்த நம்பரின் அடிப்படையில் தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பேர் இருக்குது, ஐடி கார்டு இருக்குது. ஆனால் ஐடி கார்டில் உங்களுக்கு என்ன பேர் வேணால் இருக்கட்டும், ஆனால் உங்கள் நம்பர் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் நம்பர் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் ஐசியோடைய சென்டருக்கு போயிட்டு அங்கே சொல்லி பாருங்கள், உங்களுடைய ஐசியில் இருக்க எதை வேணாலும் நீங்கள் மாற்றலாம், பேரை கூட மாற்றலாம். போயிட்டு கெசட்டில் கொடுத்து பேரை மாற்றிட்டு வந்துடலாம், அட்ரஸ் மாற்றலாம், அனைத்தும் மாற்ற முடியும். ஆனால் அதில் எது மாற்ற முடியாதுன்னா, அதில் இருக்கிற உங்கள் ஐசி நம்பரை மாற்ற முடியாது. நீங்கள் வேணால் அவங்கள போய் கேட்டு பாருங்களேன், சார் இந்த நம்பர் எனக்கு பிடிக்கலை, நான் கூட்டி தொகை எல்லாத்தையும் கூட்டி பார்த்தேன், ஒத்தப்படையில் வருது, ரெட்டப்படையில் வேணும், ஸோ நம்பரை மாற்றி கொடுங்க, ராசி நம்பர்னு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எதை வேணாலும் மாற்றுவாங்க, நம்பர் மாறாது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிறக்கும் போது ஒரு நம்பர் உங்களுக்கு வைக்கப்படுகிறது, நீங்கள் சாகிற வரைக்கும் அதான் நம்பர். இனி நீங்கள் நம்பரால் தான் அழைக்கப்படுவீர்கள். முழுக்க முழுக்க யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல் த நம்பர். இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போன உடனே அங்கே இருக்கிறவங்க உங்களை போன என்ன கேட்குறாங்க, உங்கள் நம்பர் என்ன? நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், நான் ஜெகன் வந்திருக்கேன், சாலமன் வந்திருக்கேன், சார் உங்கள் நம்பரை சொல்லுங்கள் சார். ஒரு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, சார் உங்களோட செல்ஃபோன் நம்பரை சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஐசி நம்பரை சொல்லுங்கள், ஏதோ ஒன்று அந்த நம்பரை சொல்லுங்கள். நம்பர் தான் இன்னைக்கு எல்லாமே. நான் சொல்கிறது வெறும் ஐசியில் மட்டும் இல்லை, அத்தனையுமே டிஜிட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேரே டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் நம்பர் இருக்கட்டும். இதே மாதிரி நம்பர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு அடையாளம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் நாம் சொல்கிறோம், இந்த கம்ப்யூட்டரில் மதர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு மதர் டங் இருக்கிற மாதிரி அதுக்கு மதர் போர்டு இருக்குது. நமக்கு மதர் டங்குக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த மதர் போர்ட்லேயும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இப்போ மதர் டங் அப்படிங்கிறது எனக்கு தமிழ். அங்கே மதர் போர்டோடைய லாங்குவேஜ் என்பது பைனரி நம்பர். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் இங்கிலீஷ் டைப் பண்ணுங்கள், தமிழ் டைப் பண்ணுங்கள், ஹிந்தி டைப் பண்ணுங்கள், எந்த லாங்குவேஜ் வேணாலும் டைப் பண்ணுங்கள். ஆனால் கம்ப்யூட்டர் எதில் வச்சுக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்பரில் தான் வைத்துக்கொள்ளும். ஏன் நம்பரில் வச்சுக்கணும்? அதோடைய லாங்குவேஜ் அவ்வளோதான். பைனரி 0 1 அப்படிங்கிற 2 தான். இது ஒரு நம்பர் உலகம். நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய பேரும் நம்பராக மாறிடுச்சு, நீங்கள் உங்களை அதை ஸ்டோர் பண்ணுற கம்ப்யூட்டரும் நம்பராக மாறிடுச்சு. ஸோ இனி நீங்கள் நம்பரில் தான் அழைக்கப்படுவீர்கள். உங்கள் பேரே இல்லாட்டியும் கவலை இல்லை, நம்பர் சொன்னால் போதும், நீங்கள் அண்டர் சர்வேலன்ஸ்குள்ளே இருந்துருவீங்க. இப்போ அந்த நம்பர் தான் உங்களுக்கு வைக்கப்படுகிறது. உலகளாவிய எண், கணிதம் அல்லது எண் என்று சொல்லக்கூடிய நம்பர் தான் அடுத்த லாங்குவேஜாக இருக்கிறது.
இப்போ இந்த நம்பர் அப்படியே உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் இந்த நம்பர் கொடுக்குறப்பட்ட காலத்தில் 12 டிஜிட் கொடுத்தாங்க. 12 டிஜிட் கொடுத்த காலத்தில் நாங்கள் சொன்னோம், எங்கள் பத்திரிக்கையில் எழுதினோம், 12 டிஜிட் கொடுக்கக்கூடாது, 16 டிஜிட் கொடுக்கணும்னு சொன்னோம். ஏன் 16 டிஜிட்னா, உலகளாவிய இன்டர்நேஷ்னல் கார்ட்ஸ் எல்லாமே 16 டிஜிட். இந்த 16 டிஜிட் தான் எல்லாத்துலேயும் வரணும். இதில் ஆதார்லேயும் வரணும், உங்கள் பேங்க்லேயும் வரணும், உங்கள் ஏடிஎம்மில் வரணும், எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு 16 இலக்க நம்பர் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே 16 இலக்க நம்பராகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் நமக்கு ஐசி நம்பர் 12 வந்துச்சு. இப்போ விர்ச்சுவல் ஐசின்னு சொல்லி அதை 16ஆக மாற்றி விட்டார்கள். இன்னும் உங்களுக்கு மாறப்போகிறது என்ன? உங்கள் செல்ஃபோன் நம்பர். உங்கள் செல்ஃபோன் நம்பர் என்னவா இருக்குது? நான் 15 டிஜிட் இருக்குது, இப்போ 14 டிஜிட் இருக்குது. அதாவது நீங்கள் 10ன்னு தான் சொல்லுவீங்க, அதோட 0091 முன்னாடி போட்டிங்கன்னா 14 டிஜிட். இந்த 14 டிஜிட் சீக்கிரத்தில் 15ம் அதுக்கு அடுத்து 16மாக மாறும். அப்போது எல்லாமே 16ஆக இருக்கும். இது உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் 16, மொபைல் 16, உங்களுடைய ஐசி 16, எல்லாம் 16ஆக இருக்கும்போது ஒரு 16ஆக மாற்றுவாங்க. அதுதான் ஒன் கார்டு சிஸ்டம். எல்லாத்தையும் ஒரு கார்டுக்குள்ளே போட்டு, குறிப்பாக உங்கள் ஐசி, நம்ம இந்தியாவில்னா ஆதார், மலேசியானா மை கார்டு, கனடானா சின் கார்டு, அது ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பருக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டாந்துருவாங்க. அதனால தான் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஐசியோட எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இணைச்சி முடிச்சாச்சுன்னா இனி வேறு நம்பரே தேவையில்லை, ஒரு ஐசி நம்பர் போதும். இந்த நம்பரை போட்டால் உங்களுடைய மற்ற எல்லா நம்பரும் கீழே இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு ஐசி கொடுக்கப்படுவதோட நோக்கம் அதுதான். மிக வேகமாக கொடுக்கப்படுகிறது. ஐசி கொடுத்து முடிச்சாச்சுன்னா நீங்கள் இனி ஒரே நம்பர் தான் உங்கள் ஐசி நம்பர், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் தான் உங்களுடைய ஃபைனல் கார்டு. அதுக்கப்புறம் வேறு நம்பரே உங்கள்கிட்ட இருக்காது. உங்கள் பேரே தேவைப்படாது. உங்கள் பேரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன், சாலமோன்னு பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோடிக்கணக்கில் சாலமோன் இருக்கு. சாமுவேல்னு எடுத்தால் லட்சக்கணக்கில் சாமுவேல் இருக்கு. ஆனால் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது. அது யூனிக் நம்பர். அதனால தான் உங்களை நம்பருக்குள்ளே கொண்டாந்துருக்குறாங்க. ஸோ இது டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் சர்வாதிகாரம். அந்த டிஜிட்டல் சர்வாதிகாரத்தில் உங்களுக்கு பேர் மாற்றியாச்சு. பாபிலோனுக்குள்ள நேபுகாத் நேச்சாருக்கு மாற்றினா மாதிரி உங்களுக்கு பேரை மாற்றி ஆகியாச்சு. இப்போ நீங்கள் நம்பருக்குள்ளே வந்துட்டீங்க. இது ஏதோ நமக்கு மட்டும், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நான் பேசுறது உலகளாவிய வேர்ல்டு வைடு கவர்மெண்ட், வேர்ல்டு வைட் நம்பர், வேர்ல்டு வைட் ஒரே கிங். இப்போ யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவில் ஆரம்பித்து இந்த பக்கம் இருக்கிற சைனா வரைக்கும், அல்லது இந்த பக்கம் இருக்கக்கூடியதான மலேசியா வரைக்கும் அத்தனை பேரும் 16 டிஜிட் நம்பரில் இருக்கிறாங்க. இந்த 16 டிஜிட் நம்பருக்கு ஒரு விசேஷம் இருக்குது. இது கொடுத்துட்டிங்கன்னா உலகத்தில் எத்தனை ஆயிரம் கோடி பேர் வந்தாலும் நம்ம என்ன கொடுக்கலாம்? நம்பர் கொடுக்கலாம், தனி நம்பர். அது மட்டுமல்ல, இந்த 16 டிஜிட் நம்பரும் இன்னும் ஒரு 2 நம்பரையும் உங்களுக்கு சேர்த்துட்டாங்கன்னா 18. அந்த 18ஓட கூட 3 6ஆக பிரித்து 666 கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் அவங்களுடைய பிளான். இப்போ அதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ துல்லியமாக ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு 2வது நியூ லாங்குவேஜ் ரெடி. ஆல்ரெடி நீங்கள் அந்த லாங்குவேஜ் தான் இருக்கிறீங்க. நீங்கள் சைனாவுக்கு போங்க, ஏடிஎம் கார்டுனா நம்பர் தான் இருக்கும். சைனா வந்து தன் மொழியை ரொம்ப நேசிக்கிற நாடு. அவங்களுக்கு போனீங்கன்னா நம்பரில் தான் கார்டு இருக்கும். அதே மாதிரி ஸ்பானிஷ் மக்கள் மாதிரி தங்கள் மொழியை உயர்த்தி பிடிக்கிறவங்க நீங்கள் நிறைய பார்க்க முடியாது. ஸ்பானிஷ் மக்கள் வீட்டில் வெறும் ஸ்பானிஷ் தான் பேசுவாங்க, வேறு இங்கிலீஷ் கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டதான மக்கள் இன்றைக்கி மொழி அப்படின்ற இடத்துல இப்போ நம்பருக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், ஐசியாக இருக்கட்டும், எல்லாமே நம்பர். ஏன் நம்பர் கொடுக்குறாங்க தெரியாது. இப்போ அங்கே போய் நின்ன உடனே உங்கள் நம்பர் சொல்லுங்கம்பாங்க. இப்போ யோசித்து பாருங்களேன், நீங்கள் வேறு எந்த மொழியில் நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. வேறு எந்த மொழியில் சொன்னாலும் புரியாது. நீங்கள் நம்பரையே தமிழில் சொல்லி பாருங்கள், ஸ்பானிஷ்காரங்களுக்கு புரியாது. 1 2 3னா முழிப்பான். ஆனால் நம்பரை எழுதி பாருங்கள், 1 2 3ன்னு உங்களை அவன் கேட்கவே மாட்டான். இதான் அவன் நம்பரானு அவனே எடுத்துப்பான். ஏன்? அது காமன், வேர்ல்டு வைட் ஒரே நம்பர், ஒரே லாங்குவேஜ். அதுக்கான அடையாளம் தான் இந்த நம்பர் கொடுக்கறது. இப்போ நம்பர் முழுக்க கொடுக்கப்பட்டாகி காலகட்டம் வந்துருச்சு. உலகளாவிய எல்லா நாடுகளுக்கும் கொடுக்குறாங்க. இங்கே தான் இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க போகிறோம். என்ன கவனிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த உலகம் எங்கும் நம்பர் கொடுத்து உங்களை என்னையும் இந்த ஆதாருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இந்த 2 வருஷமாக பயங்கரமான மரணம், அதாவது பல நாடுகளில் எண்ணிக்கைக்கு அடங்காத மரணம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மரணம். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் சொல்கிறாரு, 2ஆம் உலக யுத்தத்தில் இறந்தவர்களை விட அதிகமானவர்கள் இந்த பேண்டமிக்கில் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். கொரோனா COVID-19 இறந்துருக்கிறாங்க.
2ஆம் உலக யுத்தத்தில் இறந்தவர்களை விட அதிகமானது இப்போ நடந்திருக்கு. ஸோ இப்போ ஐசி ஆதார் எல்லாத்துலேயும் குழப்பம் இருக்கு. இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் வரப்போகுது, நல்ல கவனி. இப்போ உங்கள் ஐசி ஆதாரை சரிபார்க்க தொடங்குவாங்க இந்த பேண்டமிக் சரியான பிறகு. ஏன் இதில் ஆயிரக்கணக்கில் எவன் செத்தா எவன் சாவலனே தெரிலப்பா. பல்காக கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எரிச்சிருக்கிறாங்க, புதைச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி கணக்கு சரிபார்க்குதல் ஒன்று இருக்குது, அது வரப்போகுது. அதுதான் ஃபைனல் கணக்கு சரிபார்க்குதல். அந்த கணக்கு சரி பார்த்து தான் நம்மளை கொண்டு போய் ஒரு உலகளாவிய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க. அந்த உலகளாவிய அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க அத்தனை பேருக்கும் நம்பர் கொடுக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் பைலட் மெத்தட் மாதிரி இந்த நம்பரை கொடுத்து நம்ம எல்லாரையும் வாங்க வச்சாச்சு. இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிறவங்களுக்கு சிப்போட கொடுப்பாங்க கார்டு. இப்போ இருக்கிற கார்டில் எதுலையுமே சிப்பு கிடையாது. இந்தியாவில் கொடுக்குற எந்த கார்டுலையும் சிப்பு கிடையாது. வெளிநாட்டு கார்டுகளில் இருக்குது, இந்தியாவில் கிடையாது. அப்படி வரும்போது சிப்போட உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க மிச்சம் உள்ளவங்க. ஏன்னா அதான் ஃபைனல் அக்கௌண்ட். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்டை எடுத்து கலெக்ட் பண்ணி உங்களை வெரிஃபை பண்ணி நம்மளை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், உலகளாவிய, எல்லாமே உலகளாவிய மாறிடும். நீங்கள் உலகளாவியன்னும் போது இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு பயமாக இருக்கும், ஓ ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட்டுன்னு. அவங்க சொல்லும் போது உங்களுக்கு அது ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகளாவிய கவர்மெண்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு உலகளாவிய வைஃபை கொடுப்பாங்க. உலகம் முழுக்க உங்களுக்கு ஒரே ஃபோன் கனெக்ஷன், எங்கே போனாலும் இன்கமிங் ஃப்ரீ, இன்டர்நெட் ஃப்ரீ. இப்போ எப்படி இருக்கீங்களோ இப்போ இந்தியாக்குள்ளே இருக்கிற மாதிரி உலகம் முழுக்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். அப்போ உங்களுக்கு எல்லைகள் இருக்காது. அப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் வரலாம். ஆன்லைனில் விசா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு போகலாம், நீங்கள் பாட்டு வரலாம். ஸோ இப்போ இந்த பேண்டமிக்கு பின்னாடி அப்படி ஒரு வசதி ஒன்று வரும். அந்த வசதி எதுக்காகன்றதை நீங்கள் எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு நல்ல தேங்காய் பத்தை அங்கே இருக்குதுன்னா எலி கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்கு இந்த இடத்துல தனியாக ஒரு தேங்காய் பத்தை இருக்குது அப்படின்னா அந்த தேங்காய் பத்தைக்கு பின்னாடி ஏதோ ட்ராப் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஃப்ரீன்னு ஒன்று சொல்லி உங்களுக்கு உலகளாவிய எங்கே வேணாலும் போகலாங்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன ட்ராப் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ட்ராப்புக்கு முன்னாடி உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்பரை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, உலகளாவிய 16 டிஜிட் நம்பர் வேர்ல்டு வைடு இருக்கும். அப்படி வேர்ல்டு வைடு இருக்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் ஒரே சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது யூரோப்பாக்குள்ள 28 நாடுகள் ஒரே சிட்டிசன். 28 நாடுகளுக்கு நடுவில் பவுண்டரிஸ் கிடையாது. 28 நாடுகளுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரே கரன்சி. இப்போ நான் அடுத்து அதான் சொல்ல வரேன். இப்போ இந்த ஒன் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன் லாங்குவேஜ் தான் டிஜிட்டல். அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு பேர் வச்சாச்சு, அந்த லாங்குவேஜில் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இப்போ இந்த லாங்குவேஜை சரி பார்ப்பாங்க. எப்படி யோசேப்பு காலத்தில் மரியாளுக்கு, யோசேப்புக்கு மரியாளும் பெத்லஹேமுக்கு போய் பெயர் பதிப்பு எழுதும்படிக்கு, குடிமதிப்பு எழுதும்படிக்கு போனாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ திருப்பி குடிமதிப்பு எழுத சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு விசை உங்களுடைய ஐசியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்கன்னு அடுத்த கணக்கெடுப்பு தொடங்கும். நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ வீட்டுக்குள்ளே இருந்த பெரியவங்கள எத்தனை பேர் செத்தாங்க, சின்னவங்க எத்தனை பேர் செத்தாங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து திருப்பி கொடுக்கல, அப்படியே அங்கேயே போட்டாச்சு. அப்படி இருக்கும்போது சில ஊர்களெல்லாம் பல்காக கொடுத்துட்டாங்க, அப்படியே எரிச்சாச்சு. சில ஊர்களில் பல்காக புதைச்சாச்சு. ஸோ யார் இருக்கிறா இல்லையான்னு தெரியாது. இந்த பேண்டமிக் எல்லாம் ஓஞ்ச பிறகு அரசாங்கம் ஒரு அனுமதி கொடுக்கும். எல்லா அரசாங்கம், உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அகைன் யூ மஸ்ட் கம் அண்ட் கன்ஃபார்ம் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஐசி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் யோசேப்பு மரியாள் போய் தன் தேசத்தில் குடிமதிப்பு எழுதுனதுக்கான சமானம். அவங்க எழுதி முடித்தாங்க, இயேசு பிறந்தார். இங்கே எழுதி முடிப்பாங்க, அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி தொடங்கும். இயேசு சபையை எடுத்துப்பார். இயேசு சபையை எடுக்கவும் அந்தி கிறிஸ்து ஆட்சி தொடங்கவும் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களை என்ன செய்ய போகிறாங்க, இந்த நம்பருக்குள்ள அதுக்கப்புறம் 100% நம்பர் தான் இருக்கும். எந்த லாங்குவேஜை பற்றியுமே இருக்காது, எங்கேயுமே இருக்காது, வெறும் நம்பர் தான் இருக்கும் உங்கள் ஐசியில். எந்த நாட்டுக்கு போனாலும் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது அந்த நாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று செய்வாங்க. அதை நான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து வரோம், இந்தியா கோவிடில் பயங்கரமாக இருந்துச்சு, இவருக்கு கோவிட் இருக்கா இல்லையா, இல்லை செக் பண்ணியாச்சு, டெம்பரேச்சர் இல்லை. சரி டெம்பரேச்சர் இல்லை ஓகேப்பா, பட் இவருக்குள்ளே வந்து அந்த ட்ரேஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 14 days ஆகும். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ட்ராவலரை குவாரண்டைன் பண்ண முடியாது, ஒரு ஊரில் கொண்டு போய் வைக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம், இவர்
தடுப்பூசி போட்டிருக்கிறாரா? 2 டோஸும் 3 டோஸும் போட்டவங்களா இருந்தா அலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இவர் போட்டாரா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணுவீங்க? உடனே அவர் என்ன பண்ணுவார்? ஆப்பில் காட்டுவார். ஆப்பில் என்ன இருக்கும்? இத்தனாம் தேதி இந்த இடத்துல போட்டோம், இத்தனாம் தேதி இந்த இடத்துல போடலை, செகண்ட் டோஸ் போட்டோம், இப்படி எல்லாமே இருக்கும். அதில் ஒரு சிலர் சர்டிஃபிகேட் கையில் பிரிண்ட் அவுட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, சிலர் மொபைலில் வச்சுருப்பாங்க. ஒருவேளை மொபைல் ஆப்ரேட் ஆகலை, இல்லை அவங்க அனுப்பின எஸ்எம்எஸ் வரல, டெலிட் ஆயிடுச்சு, நீங்கள் இமிக்ரேஷனில் நிற்கிறீங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண முடியும்? உங்களை குவாரண்டைன் பண்ணவும் முடியாது, உங்களை திருப்பி அனுப்பவும் முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உடம்புலேயே வேக்சின் போட்டதுக்கான ஒரு அடையாளத்தை கொண்டு வருவார்கள். எப்படி நமக்கு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு முத்திரை இருக்குது பார்த்தீங்களா? இது அன்னைக்கு வேக்சின் போட்டதுக்கான முத்திரை. இதுவும் ஒரு வகையான தடுப்பூசி தான். இப்போ அடுத்த தடுப்பூசி வரப்போகுது. ஏற்கனவே லெஃப்டில் போட்டாச்சு, அடுத்து எங்கே போடணும்? ரைட்டில் போடணும். ரைட்டில் போடும்போது இந்த இ பாஸ்போர்ட், அதாவது வேக்சின் போட்டாரா இல்லையாங்கிறதையும் நார்மல் பாஸ்போர்ட்டையும் இணைச்சி எல்லாத்தையுமே டிஜிட்டலாக மாற்றுவாங்க. அப்படி டிஜிட்டலாக மாறும்போது அத்தனையும் உங்கள் கைக்குள்ளே கொண்டாந்துருவாங்க. இந்த கைக்குள்ளே போனவுடனே நீங்கள் நேராக ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, உங்கள் கையை காட்டுறீங்க, இல்லை உங்கள் நெத்தியை காட்டுறீங்க. நீங்கள் காட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, ஏன்னா இப்போ நீங்கள் காட்ட தொடங்கிட்டீங்க. இப்போவே என்ன பண்ணுறீங்க? போகிற இடத்துலலாம் கையையும் நெத்தியும் காட்டுற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. டீஃபால்ட்டாக அது உங்களுடைய ஜீனுக்குள்ளே ஏறிடுச்சு, இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஏறிடுச்சு. நீங்கள் காட்டிட்டு போகணுங்கிறது ரொம்ப நார்மல். அது உங்களுக்கு குற்றமாக தெரியல. உங்களுக்கு தெரியுமா? வலது கையில் நெத்தியிலையும் முத்திரை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கான ஒரு பைலட் மெத்தட் தான் அது. ஆனால் அதோட உணர்வு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? உங்களை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் பார்க்குறோம். இதுவே நாளைக்கு பின்னைக்கு என்னவா மாறப்போகுது? அப்படியே உங்களுக்கு வேக்சின் போட்டாங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ டெம்பரேச்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. நாளைக்கு வேக்சின் போட்டாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதாவது தடுப்பூசி. நாளைக்கு இன்னொன்று வரும், க்யூரபிள், அதுக்கான மெடிசன் ஒன்று வரும். அந்த மெடிசனை கண்டிப்பாக நீ போட்டிருக்கணும். அந்த மெடிசன் போட்டவங்க தான் எங்கள் நாட்டுக்கு வரலாம். இப்போவே சில நாடுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, ஒரு 10 நாடுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு 2 டோஸும் போட்டவங்க எங்கள் நாட்டுக்கு வரலான்னு. இஸ்ரேல், யுஎஸ் சொல்லியிருக்கு 70% மக்கள் நீங்கள் தடுப்பூசி போட்டாங்க, இனிமேல் நீங்கள் மாஸ்க் இல்லாமல் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரான்ஸ் போன்ற நாடுகள் மேற்கு அப்புறம் ஜனங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தடுப்பூசி வருது. ஆனால் இது போட்டாச்சுங்கிறதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்? அதுதான் உங்கள் வலது கைக்கும் நெத்திக்கும் ஒரு சிப்பாக மாறப்போகுது. இதை பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டோம். ஸோ இந்த பேண்டமிக்கோடைய உச்சம் முடிவடையும் போது, இது இப்போ உச்சத்தில் இருக்குது, உச்சம் முடிவடையும் போது இந்த மாதிரி ப்ராசஸை ஆரம்பிப்பாங்க. எந்த மாதிரி ப்ராசஸ்? நீங்கள் எல்லாரும் இந்த ஐடி கார்டை சரிபார்க்க தொடங்கணுன்ற ப்ராசஸை ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எல்லாரும் போய் உங்கள் யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்க, யார் யாரெல்லாம் இல்லை, யார் யாரெல்லாம் இந்த பேண்டமிக்கில் இறந்துட்டாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவீர்கள். இது 2வது, வேர்ல்டு வைட் ஒரே லாங்குவேஜ். 3வது, வேர்ல்டு வைட் ஒன் எக்கானமி. இந்த வேர்ல்டு வைட் ஒன் எக்கானமிக்கு முன்னாடி வேர்ல்டு வைட் ஒன் கரன்சி வரணும். இப்போ ஒன் கரன்சிங்கிற கான்செப்ட் உலகளாவிய ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரு கண்டம் முழுக்க ஒரு கரன்சி வந்துருச்சு. ஐரோப்பா முழுக்க ஒரே கரன்சி, 28 நாட்டுக்கு ஒரே கரன்சி யூரோ. இப்போ அடுத்து நம்ம சொல்லக்கூடிய அமெரிக்கா 2 இருக்குது, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. அமெரிக்கா முழுக்க ஒரே கரன்சி தான், அவங்களுடைய டாலர். இப்போ அடுத்து ஆப்பிரிக்கா, இந்தியா முழுக்க ஒரே கரன்சி தான், ருபீஸ். இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் ஸ்ரீலங்காலையும் ருபீஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் கரன்சி, உலகம் முழுக்க ஒரே கரன்சி. இப்போ கரன்சிக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குது. உதாரணமாக இந்தியா பணம் ஸ்ரீலங்காவுக்கு பணம் 1.5 மடங்கு. இங்கே நம்ம 100 ரூபா கொடுத்தா அங்கே 150 ரூபா கொடுப்பாங்க. அந்த மெத்தட் மாற்றப்பட்டு ஸ்ரீலங்காலே 100 ரூபா, இந்தியாவிலே 100 ரூபா, பாகிஸ்தான்லேயே 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இந்த கரன்சிங்கிறது எல்லா நாட்டுக்கும் ஒரே கரன்சி. இப்போ அதே மாதிரி 1 யூரோ, அதே தான் இந்தியாவில் 1 ரூபா, அதே தான் அமெரிக்காவில் $1 டாலர், அதே தான் யூகேல 1 பவுண்டு அப்படின்னு சொல்லியாச்சின்னு சொன்னால், அதற்கு பிறகு இந்த தனித்தனி கரன்சி தேவையே படாது. உலகம் முழுக்க ஒரே கரன்சி வரும். அன்னைக்கு ஒரே கரன்சியாக யூரோ இருக்கும். ஸோ வேர்ல்டு வைட் ஒன் கரன்சி வரும்.
ஒன் கரன்சி வரும்போது அந்த கரன்சி இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அதில் இன்னொன்றும் இருக்கு. இப்போ அதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். முந்தி ஒவ்வொரு நாட்டுக்கு தனித்தனி டேக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தனித்தனி டேக்ஸ் இருந்துச்சு. இந்தியாவில் கூட உங்களுக்கு சேல் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வேட் வந்துச்சு. வேட் கழித்து இப்போ நமக்கு ஜிஎஸ்டி வந்திருக்கு. இந்த ஜிஎஸ்டி என்பது உலகளாவிய டேக்ஸ். 0 to 28%. நீங்கள் உங்கள் நாட்டில் உள்ள எல்லா பொருளுக்கும் இந்த 0 to 28% கொண்டாந்துக்கலாம். ஸோ உலகளாவிய டேக்ஸ். இந்த உலகளாவிய கரன்சி வரும்போது உலகளாவிய டேக்ஸும் வரும். அப்போ வேர்ல்டு வைட் ஒன் டேக்ஸ், ஒன் கரன்சி, ஒன் லாங்குவேஜ், ஒன் லீடர், எல்லாம் பக்கா அற்புதமாக ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு உலகம் பக்காவாக ரெடி ஆகிய தொடங்கிருச்சு. இதெல்லாம் இனி அடுத்து நடக்க வேண்டியது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் கொரோனாக்கு அப்புறம் இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். இந்த பேண்டமிக் வந்து பல தீமைகளையும் செஞ்சுருக்கு, சில நன்மைகளையும் செய்ய போகுது. அதுதான் இது. இப்போது உலகம் முழுக்க ஒரு கரன்சி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வே இருக்காது. ஏற்றத்தாழ்வே இல்லாமல் உலகம் ஃபுல்லாக ஒரே கவர்மெண்ட் நடக்கும்போது அந்த ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறவனை அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை தான் யூதர்கள் எதிர்பார்க்குறாங்க. அவனை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, உலகம் ஃபுல்லாக ஒரே கவர்மெண்ட், உலகம் ஃபுல்லாக ஒரே கிங், உலகம் ஃபுல்லாக ஒரே கரன்சி. இந்த ஒரு கரன்சி மட்டும் கொண்டாந்துட்டானா அதுக்கப்புறம் அவனை ஈஸியாக கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் ஜனங்கள். காரணம் என்ன? அவன் வேர்ல்டு வைடு ஒரு கரன்சி கொண்டு வந்த உடனே கொஞ்சம் எமோஷனல் நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள் அவர் தான் கடவுள்னு சொல்லும். இப்போ இஸ்ரேல் போன்றவர்கள் அவர் தான் மேசியான்னு சொல்லுவாங்க. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவன் தான் பெஸ்ட் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் ஏகோபித்த பாராட்டு உலகம் முழுக்க அவனுக்கு கிடைக்கும். அவனை ஒரு தலைவராக, ஒரு ராஜாவாக உலகம் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும். இது நடக்க தொடங்கும். இது ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டோடைய உச்சம். இப்போ அவனை ஒன் தலைவராக ஏற்றுக்கொண்ட அடுத்த ஸ்டெப்பு அவனை தெய்வமாக பார்க்க தொடங்குவார்கள். அவன் தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவன். எப்போவும் நல்லா கவனிங்க, நீங்கள் நிறைய ராஜாக்களை பாருங்கள், ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பயங்கர தாழ்மை இருக்கும். யாராவது ரொம்ப புகழ்ந்தால் ரொம்ப புகழாதீங்க அப்படிம்பாங்க. காலில் விழ வந்தால் காலில் விழாதீங்கம்பாங்க. மரியாதை செலுத்தினா மரியாதைலாம் செலுத்தாதீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படிம்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உச்ச நிலையை அடைந்து அவருக்கு ஈக்குவலாக தலைவர் இல்லைங்கிற ஒரு தன்மை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட் வந்து உட்கார்ந்த உடனே அவர்கள் எல்லாரும் காலில் வந்து விழும்போது அமைதியாய் நிற்பார்கள். எல்லாரும் வந்து அவரை பயங்கர புகழ்ச்சியாக பேசும்போது அதை ரசிப்பாங்க. எப்போ உன்னை புகழ்ச்சியாக பேசும்போது நீ ரசிக்கிறியோ நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். நான் சொல்லுவேன், தன்னையும் பர்ணபாவையும் புகழ்ந்த போது அவன் என்ன செஞ்சானா வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் இருக்கு. என்ன இயேசுவே கவனிங்க, நல்லவரேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இம்மிடியட்டா சொல்றாரு, என்னை நல்லவன் என்று சொல்வானே. கடவுள் தான் ஏன் நல்லவர், நீ ஏன் என்ன நல்லவருங்கிற? அந்த புகழ்ச்சிக்கு எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது. அந்த புகழ்ச்சியினுடைய உச்சம் தான் வீழ்ச்சி. இப்போ நீங்க ராஜாவா உட்காரும் போது அவனை அத்தனை பேரும் புகழ்வாங்க. புகழ்ந்து அவன் உலகத்தில் செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய ரிஃபார்மேஷன். என்ன ரிஃபார்மேஷன்? உலகம் முழுக்க ஒன் கரன்சி, உலகம் முழுக்க ஒரு டேக்ஸ் சிஸ்டம், உலகம் முழுக்க ஒரே ரிலிஜியன், எல்லாத்தையும் கொண்டு வருவான். கொண்டாந்துட்டு அந்த ரிலிஜியனுக்கு தன்னைத்தான் தலைவராக காண்பிக்க தொடங்குவான். தன்னை தலைவராக காண்பிக்க தொடங்கும் போது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். குறிப்பாக யூதர்கள்லேயும் 1,44,000 பேருக்கு மட்டும் அந்த சந்தேகம் வரும். என்ன வரும்? இவனை உலகமே கடவுள்னு சொல்லுது, இவன் அந்த மகிமையை கடவுளுக்கு கொடுக்காம தனக்கு நேராக திருப்புறானே. இதுதான் ஆன்டி கிரைஸ்டோடைய அப்பா, பிசாசோடைய சுபாவம். எல்லா துதிகனை மகிமையும் அவருக்கு போகும்போது அவன் நினைச்சான் என்னையும் எல்லாரும் துதிக்கணும், நான் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன், அவனும் பெரியாள் ஆகணும்னு நினைச்சான். இப்போ என்னாச்சு? அவன் தள்ளப்பட்டான். அவன் பையன் அதே காரியத்தை விரும்புவான். எல்லாரும் தன்னை வணங்கணும், எல்லாரும் தன்னை புகழணும். அந்த புகழ்ச்சியை கேட்கறது அது ஒரு வகையான மாயை, அது ஒரு வகையான போதை. யாராவது புகழ்ந்தாங்கன்னா உடனே உங்கள் உடம்பு கூச்சணும், உடனே உங்கள் உடம்புல நீங்கள் உடனே சொல்லணும், இல்லைப்பா நான் அப்படி இல்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான், நீ என்னை புகழாத அப்படி. ஏன்னா வெள்ளிக்கு குகையும்
பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனைன்னு இருக்கு. இவன் அந்த புகழ்ச்சியை அக்செப்ட் பண்ணிக்கொள்வான். அக்செப்ட் பண்ணிக்கொண்டு தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்தி அன்னைக்கு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்படும். கடைசியாக ஃபார்ம் பண்ண போகிறது ஒன் ரிலீஜியன். அந்த ஒன் ரிலீஜியன் என்ன? உலகம் முழுக்க ஒரே கடவுள், அந்த கடவுள் அவன்தான். இதுக்கு 2 முக்கியமான வசனம் இருக்கு. தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் அவன் எந்த தேவனை மதியாமலும் ஸ்ரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்படி அவன் காண்பிக்கும் போது அவன் அற்புத அடையாளங்களையும் செய்வான்னு பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தல் 13:13 வானத்திலிருந்து அக்கினி இறங்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்தது. அடுத்து வெளிப்படுத்தல் 16:12 முதல் 14 வசனத்தில் வேதம் தெளிவாக சொல்லுது, அது அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்? தன்னை ஒரு மாயையாக பொய்யாக காட்டி தன்னை ஒரு தேவனாக அவன் பிரகடனப்படுத்துவான். அப்போ உலகம் முழுக்க ஒன் கவர்மெண்ட், உலகம் முழுக்க ஒன் டாக்ஸ் சிஸ்டம், உலகம் முழுக்க ஒரே பண மதிப்பு, உலகம் முழுக்க ஒரே லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும்போது உலகம் முழுக்க ஒரே காட் இருப்பான். அந்த காட் இவனாக இருப்பான். அப்போ உலகத்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் இவனை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு சில கூட்டம் ஏற்றுக்கொள்ளாது. அவர்களுக்கு தான் உபத்திரவம் தொடங்கும். உபத்திரவம், மகா உபத்திரவம் தொடங்கும். இப்போ கர்த்தர் சொன்னபடி ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சபடியே நிறைய விஷயங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக நடக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை கவனிச்சிங்கன்னு தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பஸ் எதுவுமே எல்லோ கலர் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இப்போ உலகளாவிய ஸ்கூல் பஸ் ஒன் கலர். அதே மாதிரி அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா 10 நான் சொன்ன 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஹைவேஸும் இந்த மாதிரி பச்சை கலர் போர்டு கிடையாது. அது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ வேர்ல்டு வைடு போனீங்கன்னா எல்லாமே க்ரீன் கலர் போர்டு. அது மட்டும் இல்லை, ஷாப்பிங் மால்ஸ், அதில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி இருக்கும். அதான் அவங்களுடைய சிஸ்டமே. வேர்ல்டு வைடு ஒன் கவர்மெண்ட், ஒன் கண்ட்ரி, ஒன் கரன்சி, கடைசியாக ஒன் லா வரும். ஒரு லா போடுவாங்க, அந்த லா எல்லாரும் கீழ்ப்படியணும். அமெரிக்காவிலேருந்து ஒரு லா போட்டா, இங்கிலாந்துலேருந்து ஒரு லா போட்டால் அது இந்தியாவை பாதிக்கும் 1947. அதே தான் இப்போ செய்ய போகிறான் ஒரு சர்வாதிகாரி. செய்து உலகம் முழுக்க ஒரு லா, உலகம் முழுக்க ஒரு ரிலிஜன், அதை தவிர வேறு யாருமே வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் மிகப்பெரிய ஆபத்து அரசாங்கத்தினால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்காக எல்லாமே ரெடி, அத்தனையும் ரெடி. பெரிய காரியங்களும் ரெடி, சின்ன காரியங்களும் ரெடி. இப்போ ரெடியாக வேண்டியது யார்? இதில் தயாராக வேண்டிய ஆட்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் தாமதிக்கிறதுக்கு காரணம் உலகம் இல்லையாமா, நிறைவேற வேண்டிய ப்ராஃபசிஸ் இல்லையாமா. அவர் தாமதிக்கிறார்னு நினைக்கிறது யாருன்னா சர்ச்சை. நம்மளை ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளை தான் ஃபஸ்ட்டு வருவார், அவருக்கு முன்னாடி கொயர் டீம் வந்துடும், அவருக்கு முன்னாடி பாஸ்டர் வந்துடுவார், ஜனங்க வந்துடுவாங்க. ஆனால் மணவாட்டி மட்டும் வராது. எங்கே மணவாட்டி? அது ஆயத்தம் பண்ண போயிருக்கு, அழகு பண்ண போயிருக்கு. அப்போ ஆயத்தம் பண்ண அழகு பண்ண போகும்போது பல நேரங்களில் மணவாளன் காத்திருந்து கதவை தட்டிட்டு போயிடுறார். இப்போ ஆண்டவர் 2000 வருஷமாக கதவை தட்டிக்கிட்டே தான் நிற்கிறார். ஏன்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்பயே எழுதிட்டார், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அன்னைக்கு சபைக்கு மணவாட்டிக்கு கதவை தட்டின ஆண்டவர் இன்ன வரைக்கும் தட்டிக்கிட்டு இருக்கிறார். உன்னத பாட்டு சொல்லுது, கதவை தட்டின நேசர் திரும்பி போய்விட்டார். ஏன் கதவை திறக்கல? இன்னைக்கு அதான் சபையினுடைய நிலைமை. இன்னைக்கு வெளியே எல்லாம் ரெடி ஆகிருச்சு ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு. அவங்க வெயிட் பண்ணுறது யாருக்காக? மணவாட்டி இங்கே மேலே போச்சுன்னா அவங்களுடைய ஆட்சி ஆரம்பிச்சிடலாம். ஆனால் மணவாட்டி போன பாடா தெரியல. ஏன்? மணவாட்டி இன்னும் அலங்காரத்தை முடிக்கலை. மணவாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் காத்திருப்பாரு. அதுக்கப்புறம்
காத்திருக்கிறவர்களை அழைத்து கொண்டு போய்விடுவார். இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ சத்தியங்கள் செய்தி ஆன்லைன் வழியாக அநேகர் உங்களுக்கு சொல்லுகிறார்கள். இப்போ எல்லாம் ஆயத்தமாயிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நாம் என்ன செய்ய போகிறோம்? அதான் ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு பக்கம் உலகத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பரலோகம் ஆயத்தமாகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு பரலோகம் சொல்லியும் கொடுக்குது. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பரலோகம் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சொல்லி கொடுக்குறோம் சரி, நீ எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற, நீ எந்த அளவுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிற? இந்த கடைசி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 2 காரியம் என்னவென்று சொன்னால், ஒன்று ஆயத்தப்படுவது, இன்னொன்று ஆயத்தப்படுத்துவது. இன்னைக்கு ஆயத்தப்படவும் குறைவாக இருக்குது, ஆயத்தப்படுத்துதலும் இல்லாமல் போயிடுச்சு. நாம் இந்த கன்வென்ஷனுடைய 1ஆம் நாளில் நம்ம ஜெபம் பண்ணி இந்த 1ஆம் நாள் கூட்டத்தை முடிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நான் ஒன்று சொல்லுகிறேன், இது கேட்கறதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லை, இதன்படி நீங்கள் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லணும், நீங்களும் ஆயத்தமாகணும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அப்பா, நீர் வருகிற காலம் சமீபமாயிற்று, நீர் வருகிற காலம் சமீபமாயிற்று. எல்லாம் மாறிக்கிட்டே வருது. இனி எங்கள் பேரே நாங்கள் வச்சது கிடையாது ஆண்டவரே, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் கூப்பிட்டுக்கலாமே ஒழிய, ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எங்கள் பிள்ளைகளுடைய பேர் வேற. இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இனி மாறாதது உங்களுடைய வருகை மட்டும்தான். இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும், உண்மை சந்திக்கவும் ஆண்டவரே, அந்த வரப்போகிற அந்த நிமிஷத்தை தவற விடாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.